ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த நிறைய மேரேஜ் ஆன பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் இப்போல்லாம் எழுந்துக்கிறதே கிடையாது நிறைய கேர்ள்ஸ். அப்போ எப்படி ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பொண்ணு பிடிக்கும்? ஏர்லி மார்னிங் எழுந்த வாசல் பெருக்கி கோலம் போட்டு மார்னிங்கே குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒரு லவருக்கு பிடிக்கும். ஸோ இப்போ இருக்க கேர்ள்ஸ் யாருமே குளிக்கணுன்னாலே அழுகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் எந்த ஒரு பையனுக்கும் எந்த ஒரு மேனுக்கும் பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதனால் கேர்ள்ஸ் எல்லாருமே ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமையல் செஞ்சாலும் பரவாயில்ல, துணி துவைச்சாலும் பரவாயில்ல, குக்கிங் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல நீட்டான நல்ல பிரைட்டாக ரொம்ப புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே லவ் அதிகமாகும். சீரியஸாகவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க உங்கள் பின்னாடி சுற்றி வருவாங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு மாதிரி அழுக்காக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. எப்போவுமே ஒரு ஜென்க்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கலை, அப்படி அழகாக இருக்கீங்க அழகில்லை அப்படின்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து நீட்டாக டிசிப்ளினாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கேர்ள்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் ரொம்ப அதிகமாகும், ரொமான்ஸ் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் இல்லாமல் அழுக்காக இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. உங்களை விட்டு எப்படா ஓடலான் இருப்பாங்க. சொல்ல முடியாது, ஓடினாலும் ஓடிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோனு பாப்பா சொல்கிற மாதிரி ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக ஏதாவது ஒரு எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு வந்து அங்கங்கே குண்டாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல ஃபேட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தா எந்த மேனுக்கும் பிடிக்காது. இது எல்லாமே ஒரு கப்புள்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகே, அண்ட் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட இருக்கணும், நம்ம மேலே லவ்வாக இருக்கணும், கேராக இருக்கணும். கேர் எப்போவுமே இருக்கும், பட் லவ் தான் குறையும். எங்கே அது குறையுதுன்னா உங்களோட ஃபிசிக் நிறைய சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக சாப்பிட மாட்டீங்க, எழுந்துக்க மாட்டீங்க, குளிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க தினமும் பார்க்க உங்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ கிட்ஸும் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்கும், லவ் பாண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்த மாற்றுது பாருங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை டு எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, சீரியஸாகவே இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன சீக்ரெட் தான். ஸோ அதனால் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மேலே அதிகமாக லவ் ஆகும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் லவ் ஆர் எனிதிங், உங்கள் கிட்ஸ் கூட. ஓகே, ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். மோன் பாப்பா சொல்கிறேன், இது ஒரு சீக்ரெட். ட்ரை பண்ணுங்கள் கேர்ள்ஸ். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, அப்போ தான் பிடிக்கும்.